இது அபிஜித் முகூர்த்த வழிபாடு. என்னை எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன எப்போ பார்த்தாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி கும்பிட்ற, அப்புறம் ஓயாமல் போய் சாமி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிற, திடீர்னு உனக்கு என்ன சாமி ஏதாவது கொண்டு வந்து கொட்ட போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சாமி எனக்கு திடீர்னு கொண்டு வந்து எதையாவது கொட்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் சாமி கும்பிடலை. நான் என்னுடைய பிரார்த்தனையை எனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட சொல்கிறேன். அதன் மூலமாக கூடிய சீக்கிரமாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு வழியை எனக்கு இந்த தெய்வங்கள் காமிப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் என்னுடைய பிரார்த்தனையை முன் வைக்கிறேன். இது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு நான் இப்படி சாமி கும்பிட்றதன் மூலமாக எனக்கு மைண்டும் மனசும் ரிலாக்ஸ் ஆகுது. மற்றபடி இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நான் உண்மைக்குமே யோசிக்கலை. நான் எதையும் எதிர்பார்த்தும் சாமி கும்பிடலை. நான் அன்னன்னைக்கு தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்றதுனாலே அது எனக்கு கடவுள் கொடுக்குற வரமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நாம் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிப்போமா அப்படின்றதே தெரியாமல் இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம அன்றாடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் உடுத்துறதுக்கு நல்ல உடையும் கிடைக்கிது. நம்ம தூங்குறதுக்கு நிம்மதியான தூக்கத்தை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்றதே பெரிய விஷயந்தானே. என்னை பொறுத்தளவில் நான் உழைச்சி முன்னேறணும். யார்கிட்டையுமே எதையுமே வாங்கி முன்னேறக்கூடாது. ₹1 இருந்தாலும் அது நம்ம சம்பாதிக்கிறதாகவும் நம்மளுடைய கணவர் சம்பாதிக்கிறதாகவும் மட்டும்தான் இருக்கணும் நம்ம 2 பேருடைய வாழ்க்கையில் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைகள் சம்பாரித்து கொடுப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் கூட நான் இல்லை. இப்போல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க மட்டும்தான் பார்த்துக்கிற முடியும். ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே விலைவாசி உயர்வு அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலைகளை நான் கணவர் என்னையும் மட்டுமே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகள் கூட எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பில் நான் வாழலை. இந்த சூழ்நிலையில் எனக்கு கொண்டாந்து சாமி திடீர்னு எதையாவது கொட்டும் அப்படின்ற அந்த எண்ணத்துலையும் நான் சாமி கும்பிடலை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாமி கும்பிட்றேன். இதே மாதிரி எல்லாருமே அந்தந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். காலையில் பிரம்ம முகூர்த்தம், மத்தியானம் அபிஜித் முகூர்த்தம், அப்புறம் இடையில் கௌரி நல்ல நேரம், அப்புறம் நல்ல நேரம், இப்படி காலையில் சாயந்தரம் நிறையா முகூர்த்தங்கள் வரும். அதன்படி வழிபட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நான் இதை தொடர்ந்து செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பயனடையுங்கள். பாய் பாய். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.